الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في كبد. وقال جل في علاه والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. வருடங்களும் நாட்களும் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். கியாமத்துடைய நெருக்கத்திலே உலக ஓட்டம் என்பது பலவிதமான மாறுதல்களை சந்தித்து கொண்டே இருக்கும். அந்த வகையிலே நாம் வாழுகிற இந்த யுகமானது காலங்கள் வேகமாக செல்கிற காலம். ஓராண்டு என்பது ஒரு மாதத்தை போல் கடந்துவிடும். ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல் கடந்துவிடும். ஒரு வாரம் என்பது ஒரு மணி நேரத்தை போல் கடந்துவிடும். இதோ ரமதான் இப்போது வந்தது போல் இருந்தது. ரஜபுடைய பாதியை தாண்டி விட்டோம். ரஜபம் பிறை 19 ஆகிவிட்டது. இப்போ ரமதானுடைய நெருக்கத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிற ஒரு உலகம் இது. இந்த உலகத்திலே நிம்மதி என்றால் என்ன? நிம்மதி என்பது வசதி வாய்ப்புகள், செல்வங்கள் இருப்பது நிம்மதியா? ஒரு நிம்மதியான வாழ்வு என்பது எதை குறிக்கிறது? இந்த உலகம் என்பது நாம் விளங்கியிருக்கிற நிம்மதி என்பது அது இந்த உலகத்தில் கிடையாது. இந்த உலகத்தில் அது இல்லவே இல்லை. அல்லாஹ்வும் அப்படி வாக்குறுதி கொடுக்கல. நிம்மதி இருக்குது, மோமின்களுக்கு நிம்மதி இருக்கிறது. அதற்கான பொருள் வேறு, அது செல்வத்தில் கிடையாது. நிச்சயமாக நிம்மதிக்கான அர்த்தம் வேறு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் மரணம் வரை நெருக்கடிக்குள் ஆளாகி கொண்டே தான் இருப்பான். அல்லாஹ் சொல்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். நாம் மனிதனை நெருக்கடிகளிலே தான் படைத்திருக்கிறோம்ங்கிறான். ஒரு நெருக்கடி இருப்போனா இன்னொரு நெருக்கடி, அது முடிந்தா இன்னொன்று. இப்படிதான் இன்னல் இன்சான இலா ரப்பிக காதிஹுன் இலா ரப்பிக் யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதிஹுன் இலா ரப்பிக். அல்லாஹ்வை சந்திக்கிற வரைக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இப்படியே தான் இல்லையா? மனிதனுடைய பிறப்பிலிருந்து அதுதானே. தாயின் கருவறையிலிருந்து அவனுடைய நெருக்கடியான ஒரு கர்ப்பப்பையிலிருந்து தான் இந்த மனுஷன் வர்றான். இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே நெருக்கடி தான். இந்த உலகத்தில் எந்த நெருக்கடியோ, எந்த கவலையோ, எந்த நோயோ எதுவுமே இல்லாத உலகங்கிறது நான் கடந்த வாரம் சொன்னது போல சொர்க்கம்தான். சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் குடிப்போம், ஆனால் அங்கே சிறுநீர் இருக்காது. சொர்க்கத்தில் எல்லா வகை உணவுகளையும் சாப்பிடுவோம், அங்கே டாய்லெட் போக வேண்டிய தேவை இருக்காது. சொர்க்கத்தில் வேர்வை வராது இல்லையா? சொர்க்கத்தில் மரணம் கிடையாது. அப்போ சொர்க்கத்தில் தான் நிம்மதிக்கென்று நாம் இந்த உலகத்தில் எதையெல்லாம் விளங்குறோமோ அது அங்கே தான். இந்த உலகத்தில் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த சந்தோஷத்தை நாம் விளங்கி கொண்டால் இந்த உலகத்தில் நோய் வராமல் இருப்பது நிம்மதின்னு அர்த்தம் அல்ல. புரிந்து கொள்ளணும். நோயை விரும்பக்கூடாது, வர்றதுக்கு முன்னால நோயை விரும்பக்கூடாது. ஆனால் நோய்கள் வரவும் வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஆண்டு முடிந்தால் யோசிச்சு பார்ப்பாங்களாம், இந்த வருஷம் நமக்கு எத்தனை தடவை நோய் வந்துச்சு, என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு பார்ப்பாங்களாம். நோய்களோ கஷ்டங்களோ வரலன்னா கவலைப்படுவாங்களாம். அல்லாஹ் நம்மளை விட்டு பிடிக்கிறானோ, பெரிய தண்டனை கொடுக்க போறானோ. நோய் வரலன்னு சொன்னால் கவலைப்படுவாங்களாம். அப்போ நாம் விளங்கியிருப்பது போல் அர்த்தம் அல்ல. நோய் இருக்க வேண்டும், அதுவும் பாவங்களுக்கான ஒரு பரிகாரம், அது பாவங்களுக்கான ஒரு கஃபாரா. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியை பற்றி அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, அந்த பெண்ணுடைய அழகை பற்றி சொல்லப்பட்டது, அந்த பெண்ணுடைய பாரம்பரியம் எல்லாம் சொல்லப்பட்டது. கடைசியில் அந்த பெண்ணுக்கு நோயே வராதுன்னு சொன்னபோது அந்த பெண்ணிடம் எந்த நன்மையும் எதிர்பார்க்க முடியாதுன்ட்டாங்க. உலகத்தில் நோயே இல்லாத மனிதன்ட்ட
நீங்கள் எந்த நன்மையை எதிர்பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. உலகத்தில் கஷ்டம் என்பது எல்லா நபிமார்களுக்கும் கஷ்டம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர், மனைவியை பிரிந்து என்னென்னவோ கஷ்டங்கள், அவங்க பிள்ளைங்க சண்டை போட்டு ஒருத்தரை கொன்னுட்டாங்க. அப்போ முதல் மனிதருடைய குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைங்க தான் சண்டை போடுதுன்னு சொல்லி, முதல் மனிதருடைய பிள்ளைகளும் சண்டை போட்டாங்க. அவங்களும் உலகத்துல கஷ்டத்தை துன்பத்தை அனுபவித்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை பூரா அழுததுனால தான் அவருக்கு பேரே நூஹ். நாஹன்னு சொன்னா அரபியில அழுதான்னு அர்த்தம். அழுது அழுது அவருக்கு பேர் நூஹுன்னு ஆனது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல் என்று சொல்கிறோம். அந்த கலீலுல்லாஹ் உலகத்துல சந்திக்காத கஷ்டமா என்ன, உச்சகட்டமா நெருப்புல தூக்கி போடப்பட்டாங்க. அப்ப அவங்களும் கஷ்டத்தை உலகத்தில் அனுபவிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடிமை என்று விற்கப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனா அவங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எல்லா கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் நபிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நிம்மதியான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நாம புரிந்து கொள்ளல. அருமையானவர்களை, இந்த உலகத்தில் செல்வங்கள் வசதி வாய்ப்புகள் அதை பெரிய அருள் என்று நம்பி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நம்மிடம் உலகப் பொருள் கம்மியா இருக்குதோ நல்லது. இந்த உலகத்தை பத்தி அறிஞர்கள் அழகா சொல்லுவாங்க, ஹலாலுஹா ஹிசாபுன் வ ஹராமுஹா இகாபுன். இந்த உலகத்துல ஹலாலா எதையெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் விசாரணை இருக்குது, எதெல்லாம் ஹராமா வச்சிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் தண்டனை இருக்குது. அப்ப ஹலாலா வச்சிருக்கிற பொருள் நல்லதுதான், ஆனா விசாரணை இருக்குது. அதனால தானே பணக்காரர்களுக்கு முன்னால ஏழைகள் சொர்க்கம் ஏன் போறாங்க? ஒரு ஏர்போர்ட்ல லக்கேஜ் கம்மியா இருந்தா அவர் சீக்கிரம் உள்ள போயிட்டே இருப்பாரு, லக்கேஜ் நிறைய வச்சிருந்தா நிறுத்துவான், எல்லாத்தையும் பிரிப்பான் இல்லையா? அதே போலத்தான் மறுமையில் எல்லாமே சீக்கிரம் போயிடுவாங்க, அவங்களுக்கு கணக்கு சொல்ல வேண்டியது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவை சஹாபாக்களுக்கு அப்படிதான் பாடம் நடத்தினாங்க. ஹலாலான செல்வம் இருந்தா இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். பசியோடு 3 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், ஒரு சஹாபி அபுல் ஹைதமுடைய தோட்டத்துக்கு போறாங்க. அவர் பேரிச்சம்பழம் வைக்கிறாரு, மதுரமான தண்ணி வைக்கிறாரு, ஒரு ஆட்டிறைச்சி அறுத்து வைக்கிறாரு. எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அருட்கொடைக்கு அல்லாஹ்ட்ட நீங்க பதில் சொல்லணும். உமர்லான்னு கேட்பாங்க, யார சொல்லதா? பசியில சாப்பிட்டோம், பசியில சாப்பிட்டோம், ஆசைக்கு இல்லை பசிக்கு தான் சாப்பிட்டோம், இதுக்கும் பதில் சொல்லணுமா? ஆமாம், இந்த நியாமத்துக்கும் பதில் சொல்லணும். எல்லா நியாமத்துகள் குறித்தும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப எல்லா ஹலாலுக்கும் பதில் சொல்லி ஆகணும். எவ்வளவு நிறைய இருக்குதோ அவ்வளவு பதில். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்குறாங்க. செல்வத்தை குறித்து அச்சுறுத்துவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நாள் இரவுல பஹ்ரைனா இன்னைக்கு இருக்கிற அந்த அரபு நாடு பஹ்ரைன் கிடையாது, சவுதியில ஒரு ஏரியா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்றைக்கு அந்த பகுதியை பஹ்ரைன்னு சொல்லப்படும். அந்த பஹ்ரைன்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில செல்வங்கள் வந்திருக்குது. மதீனால அப்படியே பரவிடுச்சு. பெருமானாரிடம் ஏதோ பெரிய செல்வம் வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் தான் பிரித்து கொடுத்துருவாங்களே. அன்னைக்கு காலையில் வளமைக்கு மாற்றமாக கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபஜ்ரில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, செல்வம் வந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாங்க. தொழுது விட்டு சஹாபாக்களை எல்லாம் பார்த்து ஒரு பொன்னுருள் பூத்தாங்க, சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, இந்த செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், எதையும் நான் வைத்துக்கொள்ள போவதில்லை சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு அந்த நேரத்திலையும் சொன்னாங்க, இந்த காசுக்காக இந்த செல்வத்துக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் உங்கள் விஷயத்தில் வறுமையை நான் பயப்படலை. மா அக்ஷா அலைக்குமுல் ஃபக்ர், நீங்கள் வறுமையில் இருந்தால் வழி தருவீங்க, நான் பயப்படலை, வறுமையை நான் பயப்படலை. அக்ஷா அலைக்கும் அன் துப்ஸத அலைக்கும் துன்யா, இந்த துன்யா ரொம்ப தாராளமாக உங்களுக்கு தரப்பட்டு உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் போட்டி போட்டு கொண்டதை போல, அதனால் அவர்கள் அழிந்ததை போல துன்யாவுக்காக போட்டி போட்டு நீங்கள் அழிஞ்சிருவீங்களோ நான் பயப்படுறேன். இந்த முன்னுரையை சொல்லிட்டு தான் அந்த பொருளை கொடுக்குறாங்க. துன்யாங்கிறது ரொம்ப ஆபத்தானது, இதில் போட்டி பொறாமல் வந்தால் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அரபு நாடுகளை யோசிச்சு பாருங்க. அரபுகளை அவங்க ஏழ்மையில் இருந்தபோது அவங்கள்ட்ட ஈமானிய பற்று இருந்தது, இஸ்லாமிய உணர்வு இருந்தது, இஸ்லாமிய ரோஷம் இருந்தது, வீரம் இருந்துச்சு அரபுகள்கிட்ட. எப்போ அவங்க ஏழ்மையாக வாழ்ந்த காலங்களில் அப்படிலாம் இருந்தாங்க. என்னைக்கு அரபு நாடுகளில் செல்வ செழிப்பு பெருக்கெடுத்து ஓடியதோ, இன்னைக்கு அரபு நாடுடைய செல்வத்தை சொல்லவும் வேண்டுமா? அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சு பாருங்க, மார்க்கப்பற்று அறவே இல்லாமல் போய்விட்டது இல்லையா? ஹரமைனுக்கு
பக்கத்தில் சவுதியில் வேற எங்கேயோ அது வேறு விஷயம், ரியாதில் அங்கே இங்கே. ஹரமைனுக்கு அருகில் இன்றைக்கு மதுபார்கள் வந்து விட்டது, மதுபான கடைகள் வந்துருச்சு, சினிமா தியேட்டர்கள் வந்துருச்சு, எல்லா விதமான முன்கரான அருவருக்கத்தக்க எல்லாம் வந்துருச்சு, ஹரமைனை சுத்தியே வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், இந்த உலகம் உங்களுக்கு தாராளமாக தரப்பட்டு உலக செல்வத்தால் நீங்கள் அழிந்து போவதை நான் பயப்படுறேன், நீங்க வறுமையில் இருந்தால் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னான். இப்போ அரபுகளுடைய நிலையை பாருங்க, இந்த செல்வம் தானே இந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் போட்டி பொறாம. அரபு நாடுகளுக்கு எந்த சமூக அக்கறையும் இல்லை. இன்னைக்கும் நம்மள சில பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க, இந்தியாவில் ஏதாவது முஸ்லிம்களுக்கு வந்து அரபு நாடுகள் தலையிடும் சொல்லி. அவர்களுடைய இனத்திற்கு வருகிற பிரச்சனையை கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அரபு நாடுகளிடையே இன்றைக்கு பொருளாதார போட்டி தான், எல்லாம் என்னங்க காசுக்காக தான் போட்டி. இப்போ பாருங்க, அரபு எமிரேட்ஸுக்கும் சவுதிக்கும் இப்போ பிரச்சனை, ஒற்றுமை நாடுகளாக தான் இருந்தாங்க, எல்லாமே செல்வம் தான், காசு தான். இதுக்கு தான் இன்னைக்கு அரபு நாடுகளிடையே போட்டி. அல்லாஹுடைய தூதர் எதை பயந்தாங்களோ அது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு விஷயங்கள், ஒன்று துனியாவுக்காக போட்டி போடாதீங்க, துனியா எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ்ட்ட நீங்க பதில் சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கிற காலம், அவங்களுடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, தந்தையை நீங்க இவ்வளவு எளிமையா இருக்கணுமா, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் உடுத்துங்களேன், கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போடுங்களேன், இவ்வளவு எளிமையா இருக்கிறீங்களே. உமர்தானுடைய எளிமை வந்து சாதாரணமானது இல்லை. அப்போ நபிகள் உமர்தானவங்க மகளை பார்த்து கேட்டாங்க, என்னுடைய அருமை மகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு மனிதரை பற்றி மற்ற யாரையும் விட அவருடைய துணைவி மனைவி தான் நன்கறிந்தவர். நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, நீ என்னிடத்தில் அப்படி சொல்லலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவங்களுடைய வாழ்க்கை காலையில் சாப்பிட்டா மாலையில் பசி, 2 நேரம் தொடர்ந்து சாப்பிட மாட்டாங்க, சாயங்காலம் சாப்பிட்டா காலையில் பசி. இதை நீ பார்த்தது இல்லையா? அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஆமாம் பார்த்துருக்கேன், அப்படி தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி துணி உடுத்தினாங்க? சில நேரங்களில் பெருமானாருடைய வாழ்க்கையில் இப்படி ஏழ்மை இருந்துச்சு, உடுத்துவதற்கு ஒரு மேலாடை கீழாடை என்று 2 ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒரே ட்ரெஸ்ஸு தான். அந்த ஒரே ட்ரெஸ்ஸை உடம்பு முழுக்க சுற்றி கொண்டு அல்லாஹுடைய தூதர் தொழுதுருக்கிறாங்க. இது உனக்கு தெரியாதா? ஆமாம் தொழுதுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு உடுத்திய ஆடை எவ்வளோ கட்டியான ஆடையாக இருந்துச்சு, மெல்லிய ஆடைகளை விரும்பல. சொன்னாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக இரவுல சாதாரணமான விரிப்பு தான். ஒரு நாள் அவங்க மனைவி அவங்க படுக்கிற விரிப்பை 4ஆக மடித்து அதை போட்டாங்க. 4ஆக மடித்தா எப்படி ஆகிடும்? கொஞ்சம் ஒரு பெட்டு மாதிரி ஆகிடும், சுகமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு அதில் படுத்துட்டாங்க. காலையில் தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருக்கல. காலையில் எழுந்ததும் சொன்னாங்க, இந்த போர்வை எப்போதும் 2ஆகத்தானே மடிப்பீர்கள், இன்றைக்கு 4ஆக மடித்து போட்டு அது ஒரு மெத்த மாதிரி ஆகி அந்த சுகத்தில் என்னுடைய இரவு தொழுகை அது தடுத்துருச்சு, இனிமேல் இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. உமர்தான் இதெல்லாம் கேட்குறாங்க, பெருமானார் இப்படிலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சா இல்லையா? ஆமாம் நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன இருந்துச்சு உனக்கு தெரியாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாயில தான் படுத்தாங்க, தூங்கி எஞ்சா அவங்களுடைய முதுகில் பாயினுடைய அடையாளம் இருக்கும். பெருமானாருடைய வீட்டில் என்ன பொருள் இருந்துச்சு? எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழைய தோல் பை இருந்துச்சு, கருவேல மரத்தினுடைய இலைத்தலைகள் கொஞ்சம் கடந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு பயன்படுத்திய தலஹானி பேரிச்ச நாரினால் ஆன தலஹானி. மகளே, இப்படிப்பட்ட ஒருவருடைய மனைவியாக இருந்து விட்டு நீ ஏன்ட்ட கொஞ்சம் சொகுசா வாழலாமான்னு கேட்குறியன்னு நாங்கள் ஹஜ்ரத் ஹப்ஸாவால் பேச முடியல. இப்படி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு தோழர்களை உருவாக்கி இருந்தாங்க. ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் செல்வங்கள் வந்தால் எல்லா சஹாபாக்களுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. சஹாபாக்குடைய தரத்துக்கு ஏற்ப பெருமானாருடைய மனைவியருக்கு பத்ரில் கலந்து கொண்டவர்கள் தரத்திற்கு ஏற்ப கொடுப்பாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை செல்வத்தை பிரித்து கொடுக்குறாங்க. அதில் 2 சஹாபாக்கள், அந்த 2 பேருக்கும் கொடுத்து அனுப்பிவிட்டு இது அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பாருங்கங்கிறாங்க. ஒருத்தர் அபூ உபைதா, இன்னொரு முஆது இப்னு ஜபல். இந்த 2 சஹாபாக்களுமே சாதாரணமான சஹாபிகள் அல்ல. யார்? அபூ உபைதாவும் முஆது இப்னு ஜபலும். அபூ உபைதா பெருமானாரே சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்துடைய அமீன் என்று. முஆது இப்னு ஜபல் சாதாரண சஹாபி இல்லை, அவர் மறுமையில் உலமாக்களுக்கு தலைவராக வருவார். உலமாக்களுக்கு தலைவராக யாருங்க? முஆது இப்னு ஜபல் தான் வருவாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆது இப்னு ஜபலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சில சஹாபாக்களை நபிமார்களோடு ஒப்பிடுவாங்க. இவர் ஈசாவை போல,
இவர் மூசாவை போல அப்படின்னு ஒப்பிடுவாங்க. முஆது இப்னு ஜபல் இப்னு மஸ்ஊத் சொல்லுவாங்க, அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்னங்க சொல்றான்? இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன். இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, முஆது இப்னு ஜபலும் கான உம்மா, அவர் ஒரு தனி சமுதாயங்க. அவர் கானிதன் லில்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர் அப்படின்னு பாராட்டுறாங்க. யாரு? முஆது இப்னு ஜபல். அவங்க சிறப்பை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த உம்மத்துல ஹலால் ஹராமை அறிந்தவர் அவர் தான். ஏன்னா சின்ன வயசுல மூத்தா போயிட்டாங்க, ரொம்ப காலம் வாழல்ல. ஹிஜ்ரி 17 காலரால மூத்தா போயிட்டாங்க. உமருல்லான்னு சொல்லுவாங்க, நான் மௌத்தாகிற நேரத்தில் அபூ உபைதா உயிரோடு இருந்தா எனக்கு பிறகு நான் அவரை ஹலீஃபா வாக்குவேன். ஒருவேளை அபூ உபைதா இல்லை, முஆது இப்னு ஜபல ஹலீஃபா வாக்குவேன். சஹாபாக்குடைய மாண்புகளை பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் யதார்த்தமா உமர்தான் அவங்களுக்கு முன்னால 2 பேரும் மூத்தா போயிட்டாங்க. அபூ உபைதா மூத்தாயிட்டாரு, முஆது இப்னு ஜபலும் மூத்தாயிட்டாங்க. சொல்ல வந்தது, ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் அவர்கள் தன்னுடைய அடிமையை கூப்பிட்டு ஒரு 400 தீனாருங்கிறது பவுனா. இன்றைக்கு பவுனா மாத்தினீங்கன்னா ஏகப்பட்ட பவுன் வரும், பல லட்சங்களை தாண்டிடும். 400 தீனார் கொடுத்து அனுப்புறாரு. யார்ட்ட? அபூ உபைதாட்ட கொடுத்துட்டு உமர் சொன்னாங்க, கொடுத்துட்டு வந்துடாத, அவர் என்ன செய்யறாருன்னு மறைஞ்சிருந்து பாருங்கிறார். இவரும் போனாரு, 400 தீனாரை அபூ உபைதாட்ட கொடுத்தாங்க. ஒளிஞ்சு நின்று பார்க்கிறார். அபூ உபைதா தன்னுடைய வீட்டில் உள்ள அடிமையை கூப்பிட்டு அந்த 400 தீனாரில் ஒரு 7 தீனார் எடுத்து இதை இவர்கிட்ட போய் கொடு, ஒரு 5 தீனார் எடுத்து இதை இவர்கிட்ட போய் கொடு, இப்படியே கடைசி வரைக்கும் 400 தீனாரையும் கொடுத்து முடிச்சிடுறாரு. அடிமை சொல்றாரு, எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிட்டாருங்கன்னு சொல்லி. அப்படியா? இன்னொரு 400 தீனார் கொடுத்து இதை முஆது இப்னு ஜபல்கிட்ட போய் கொடு, அவர் என்ன செய்யறாருன்னு பாரு. இத்தனைக்கு இவங்கெல்லாம் பணக்காரங்க கிடையாது. முஆது இப்னு ஜபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெரிய கடனாளியாக ஆகிட்டார். கடனை அடைக்க ஒண்ணுமே இல்லை. கடனாளிகள் எல்லாம் நிற்கிறாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வர்றார், யா ரசூலல்லாஹ், வியாபாரத்தில் நஷ்டமாயிட்டேன், நான் கடன் வாங்கியிருக்கிறேன், எல்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாவற்றுக்கும் அழகான தீர்வு காண்பாங்க. இங்கே யாரும் மொத்தமாலாம் ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு வழி இல்லை, மார்க்கத்தில் தீர்வு இருக்குது. அவர் திவாலா போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு ஒரு தீர்ப்பு செய்வாங்க. என்ன செய்யணும்? வந்திருக்கிற கடனாளிகளை உட்கார வைத்து முஆது இப்னு ஜபலுக்கு எல்லாம் ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லி அந்த சேர்ந்த ஜக்காத்தை எல்லாம், நீ எவ்வளோப்பா கடன் கொடுத்த, இந்த உனக்கு இவ்வளவு, நீ எவ்வளோ கடன் கொடுத்த, உனக்கு இவ்வளவு அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு, தொட போங்கப்பா, அவரை யாரும் டார்ச்சர் பண்ணாதீங்க, அடுத்தடுத்து செல்வம் வர வர நீங்கள் கொடுத்த கடன் முழுசாக அடைக்கப்படும். இப்படி தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தீர்ப்பு. நான் சொல்ல வந்தது, அவரே பாவம் கடனில் மூழ்கின சஹாபி, அவருக்கு உமர் தான் 400 தீனார் கொடுத்து வர்றாங்க. என்ன செய்கிறாருன்னு பாருங்கிறாங்க. அவரும் இதே போல் அவருக்கு போய் இவ்வளோ கொடுப்பா, இவருக்கு போய் இவ்வளோ கொடு, எல்லாம் கொடுத்து முடிக்கிறாரு. அவருடைய மனைவி சொல்கிறாங்க, நாம் என்ன பெரிய பணக்காரரா, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வைக்கலாமா இல்லையா, இப்படி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்தா எப்படி? அப்படியா? பார்க்குறாங்க எவ்வளோ இருக்குது, 400ல் 2 தீனார் இருக்குது. சரிம்மா, இந்த 2 தீனாரை வீட்டுக்கு வச்சுக்கிறேன். அதுவும் எப்போ? மனைவி சொன்ன பிறகு. இப்போ அந்த நபர் உமர்கிட்ட சொல்கிறாங்க, அவரும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க, கடைசியாக 2 தீனார் மனைவி சொன்ன பிறகு வச்சாங்கன்னு சொல்லி. அதான் உமர் சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் பெருமானாருடைய தோழர்கள், யஹ்வத்துன் பாதுஹும் மின் பாதின். இவங்க எல்லாருடைய குணமும் பாருங்க, ஒருத்தருடைய குணம் இன்னொருத்தட்ட இருக்குது. எல்லாருமே குணத்தால் ஒத்த சகோதரர்கள். அப்போ பெருமானாருடைய தோழர்களுக்கு செல்வம் வந்தாலுமே கூட இப்போ செல்வத்தை விரும்பலாங்க. எதுக்கு தெரியுமா? நான் நிறைய மக்களுக்கு நான் கொடுப்பேன், நல்ல காரியங்களுக்கு நான் கொடுப்பேன், நிறைய மஸ்ஜிதுகளுக்கு நான் கொடுப்பேன், மதரசாக்களுக்கு நான் கொடுப்பேன், சமுதாயத்தினுடைய கல்விக்கூடங்களுக்கு கொடுப்பேன், சமுதாய ஏழைகளுக்கு கொடுப்பேன். இந்த எண்ணத்தில் செல்வத்தை விரும்பணும். அந்த எண்ணத்தில் விரும்பினா அது வேறு விஷயம். அப்போ சஹாபா பெருமக்கள் இந்த செல்வத்தை இப்படி எல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது. இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே பெருமானாருடைய ஹதீஸை தான் பார்ப்பாங்க. அல்லாட்ட இது கொசுவின் ரக்கைக்கு கூட சமயம் இல்லை. நான் சொல்லியிருக்கேன், சயீத் பின் முஸையிபுடைய மகளை அப்போதைய மன்னர் கேட்டு அனுப்புகிறாரு, மகனுக்கு பெண் கேட்குறாரு. எல்லாரும் சயீத் பின் முஸையிப்ட சொன்னாங்க, எப்பா உங்களுக்கு துன்யாவே உங்கள் காலடியில் வந்துடுச்சு, மன்னருடைய மருமகளாக உங்களுடைய மகள் போனாங்கன்னா இந்த துன்யா உங்கள் காலடியில் வந்துருச்சு மொத்தமா அப்படின்னு சொல்லி. இது மக்கள் பேச்சு. சயீத் பின் முஸையிப் என்ன சொன்னாங்க? சயீத் பின் முஸையிப் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, இல்லையே, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் கொசுவின் ரக்கைக்கே சமம் இல்லைன்னு பெருமானார் சொல்லி இருக்கும்போது, ஒருவேளை நான் என் மகளை கொடுக்க போறதில்லை, அப்படியே என் மகளை கொடுத்தாலும் இந்த கொசுவின் ரக்கையிலிருந்து எனக்கு எதை பிடிங்கி கொடுக்க போறான் இந்த மன்னன் கேட்டான்.
இது கொசுவின் ரக்கை, நான் என் மகளை அப்படியே கொடுத்தேனே வைங்க, இந்த கொசுவின் ரக்கையிலிருந்து இந்த மன்னர் எனக்கு எதை கொடுத்து விட முடியும்னு நினைக்கிறீங்க? அப்ப இந்த துன்யாவை அவர்கள் பார்த்த பார்வை அப்படிதான், இப்படிதான் அவங்க துன்யாவை பார்த்தாங்க. இந்த துன்யால வரக்கூடிய எந்த சோதனையுமே அவர்களை மனம் தளர விடாது. இம்ரான் இப்னு ஹுசைன் கடுமையான நோயில கஷ்டப்படுறாங்க. மக்கள் ஏங்க நீங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் இவ்வளோ பெரிய நோயில கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, இந்த நோயிலிருந்து நான் குணமாயிடுவேன்னு பயப்படுறேன்னு. நாங்கள் ஏன் அப்படி சொல்லிங்கன்னு சொல்லி, இல்லை எனக்கு சொன்னாங்க இந்த நோயில் இருக்கிற வரைக்கும் மலக்குகள் உங்களுக்கு சலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்கன்ட்டு தினமும் எனக்கு மலக்குகள் சலாம் சொல்லி விட்டு போகிறாங்க. நான் அந்த சந்தோஷத்தில் எனக்கு இந்த நோய் கஷ்டமாக தெரியல, இந்த நோய் குணமாக போயிட்டால் மலக்குகளுடைய சலாம் எனக்கு நின்று விடும். அவங்களுடைய மகிழ்ச்சி உள்ளத்தில் இருந்துச்சு, அவங்களுடைய சந்தோஷம் உள்ளத்தில் இருந்துச்சு. இமாம் இப்னு தைமியா சொன்னாங்க, என்னுடைய எதிரிகள் என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்குறாங்க? என்னுடைய எதிரிகள் ஏன்னா அவங்க எதிரிகள் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தான். என்னுடைய எதிரிகள் என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்குறாங்க? என் சொர்க்கம் என் உள்ளத்தில் இருக்கிறது, என் சொர்க்கம் என் உள்ளத்தில் இருக்குது சொன்னாங்க. இந்த மன்னர்களும் இந்த மன்னர்களுடைய வாரிசுகளும் நாங்கள் அனுபவிக்கிற இன்ப வாழ்க்கையை, எங்களுடைய இன்பம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கு, இந்த இன்ப வாழ்க்கையை இந்த மன்னர்களும் மன்னர்களது வாரிசுகளும் அறிந்திருந்தால் இந்த இன்பத்தை பிடுங்க எங்களோடு சண்டையே போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பாருங்க, கஷ்டங்கள் என்பது இன்பம். அவர் தான் ஒரு நீதிபதிட்ட சொன்னார், நீ என்னையா எனக்கு தீர்ப்பு கொடுப்ப? என்னை சிறையில் அடைத்தால் அது எனக்கு ஹல்வத், என்னை நாடு கடத்தினால் அது எனக்கு ஹிஜ்ரத், எனக்கு மரண தண்டனை விதித்தால் அது எனக்கு ஷஹாதத், வீர மரணம்னார். அப்போ இதுதான் உலமாக்கள், அவங்களுக்கு இது எதுவுமே அச்சுறுத்தலை தராது. இமாம் அஹ்மது அவர்கள்ட்ட அவங்களுடைய மகனார் கேட்டாங்க, என்னங்க வாழ்க்கைன்னா? இமாம் அஹ்மது ரொம்ப கஷ்டத்தை சந்தித்தவங்க, நிறைய நெருக்கடி செஞ்சவங்க. அவங்க மகன் கேட்குறாங்க, மசர் ராஹா, ராஹத்து இந்த உலகத்தில் எப்போ தான் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ராஹத்து எப்போ கிடைக்கும்? இமாம் அஹ்மது சொன்னாங்க, எப்போ சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து நம்முடைய முதுகுக்கு பின்னால் அதை ஆக்கிவிட்டு சொர்க்கத்தை நோக்கி 2 எட்டு எடுத்து வைப்போமோ அப்புறம் ராஹத். என்ன அர்த்தம்? கஷ்டம் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி தான் உலமாக்கள் இந்த துன்யாவை பார்த்தாங்க. அதனால இந்த துன்யாவில் அரசாங்கத்திலிருந்து நெருக்கடி வரலாம், கவலைப்பட மாட்டாங்க. நோய்களால் நெருக்கடி வரலாம், சிரமப்பட மாட்டாங்க. வறுமையினால் வரலாம், அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான செயல்பாடுகளிலிருந்தும் அவர்களை தடுக்காது. சந்தோஷங்கிறது உள்ளம் சார்ந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான்ல, அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரா, யாருடைய இதயத்தை அல்லாஹ் விரிவுபடுத்துகிறானோ, இதயத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தினால் என்ன நடக்கும்? ஷரஹ சதுர்னா என்ன? இதயத்தை விரிவுபடுத்துதல் என்றால் உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். மக்கள் எல்லோராலும் நீங்க மதிக்கப்படுவீங்க, எல்லாரும் உங்களை கண்ணியத்தோடு பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய தீன் உங்களுக்கு லேசா இருக்கும். உங்கள்கிட்ட செல்வம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எல்லாம் இருக்குதோ இல்லையோ சந்தோஷமா வாழ்வீர்கள். இதுதான் ஷரஹ சதுர். இதைத்தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்னங்க? அவங்க வாழ்க்கை என்ன? ரொம்ப நம்ம நினைச்சிருக்கிற அந்த ராகத்தா வாழ்ந்தாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நாம நினைக்கிற அந்த ராகத்தான வாழ்க்கை இல்லை. அவங்களுக்கு சோதனை வரலையா என்ன? அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்க எல்லா பிள்ளைகளும் அவங்களுக்கு முன்னால மொத்தா போயிட்டாங்க. ஒரு தந்தையினுடைய வலி எவ்வளோ இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். ஆனால் தாய் தந்தை இருக்க பிள்ளைகள் கண்முன்னால் இறக்கிற வேதனை ரொம்ப கொடுமையானது இல்லையா? அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அல்லாஹ் அவங்களுக்கு அதற்கு பகரத்தை அல்லாஹ் கொடுக்கட்டும். ஆனால் அது ரொம்ப கடுமையான வலி. அது அப்படி பிள்ளைகள் சின்ன குழந்தையா இருக்கும்போது மௌத்தா போனா ஒரு வலிங்க, வளர்ந்து ஆளான பிறகு மௌத்தானா அது ஒரு துன்பம். அது இந்த 2 துன்பத்துல எது ரொம்ப கொடுமையானதுங்கிறது கூட உலமாக்கள் பேசுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளை மௌத்தாரதான் பெற்றோர்களுக்கு ரொம்ப கடினம்னு சொல்லி. சில பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை, வளர்ந்து ஆளான பிறகு மௌத்தாகிறதான் தாய் தந்தையருக்கு ரொம்ப கடினம். ஏன்னா சின்ன பிள்ளையில கூட அந்த குழந்தையால் அவர்களுக்கு நன்மை இல்லை. அவங்க அந்த குழந்தைக்காண்டி உழைக்கணும், அவங்க தான் அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டணும், அவங்க தான் அந்த குழந்தையினுடைய நஜிச கழுகணும். ஒரு குழந்தை ஆளாகி வரும்போது தான் அந்த பையன் விஷயத்தில் தாய் தந்தையருக்கு பல கற்பனைகள் இருக்கும், பல ஆசனைகள் இருக்கும். என் பிள்ளை டாக்டராக வருவான், என் பிள்ளை இன்ஜினியராக வருவான், என் பிள்ளை என்ன ஹஜ்ஜு கூட்டு போவான், என் பிள்ளை என்ன பார்த்துக்குவான்னு சொல்லி பல பல ஆசைகளோடு இருக்கும்போது அந்த பெரியவனான பிறகு மௌத்தாகிறாங்க பாருங்க, அதுதான் தாய் தந்தையருக்கு பேரிழப்பு. அந்த இழப்பை எந்த தாய் தந்தையர் பொருந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் ஒரு மாளிகை, பைத்துல் ஹம்துனே அல்லாஹ் அந்த மாளிகைக்கு பேர் வைக்கிறான்.
பைத்துல் ஹம்துனா என்ன? சோதனை வந்தாலும் என் ரப்பு புகழுக்குரியவன் தான், அல்ஹம்துலில்லா. சோதனையிலும் அல்லாஹ் புகழ்வாங்க. இவருக்கு அந்த மாளிகை தரப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அவங்க கண் முன்னால எல்லா பிள்ளைகளும் போயிட்டாங்க, அவங்களுக்கு முன்னால எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். ஒரே ஒரு மகள் தானே ஃபாத்திமா மட்டும்தான், அவங்க ஆயுள் முழுக்க இருந்தாங்க. அவங்க மௌத்தாகி 6 மாசத்துல அவங்க மௌத்தானாங்க. மற்ற எல்லா பிள்ளைகளும் மௌத்தாகி விட்டது. அந்த வலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்த வீட்டை இழக்க வேண்டிய நிலை, மக்கா விட்டுட்டும் போனாங்க. ஃபத்ஹ் மக்கா வெற்றிக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது மக்கள்லாம் கேட்குறாங்க, எங்க உங்க சொந்த வீட்டுக்கு போக போறீங்களான்னு சொல்லி. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ, நம்ம வார்த்தைகளை படிக்கும்போது வேதனை தெரியாது இல்லையா? நம்ம வாழ்ந்த நம்முடைய பூர்வீக வீடு, நம்முடைய தாய் தந்தையோரும் வாழ்ந்த வீடு, அந்த வீட்டை இழந்தவங்கள்ட்ட கேளுங்க, அது ஒரு பெரிய சோதனை. இப்போ பெருமானார் சொன்னாங்க, இல்லையே அந்த வீட்டை நமக்கு என்ன அகீல் விட்டா வச்சிருக்கிறாருன்னு கேட்டாங்க. ஹல் தரக்கலனா அகீலுன் தாரன், அகீல் நமக்கு என்ன வீட்டையா விட்டு வச்சாருன்னு கேட்டான். அகீல் யாரு? ஹஜ்ரத் அலியுடைய சகோதரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனா போன பிறகு அந்த வாரிசுரிமையில வரக்கூடிய அந்த சொத்தை ஹஜ்ரத் அலியுடைய மகன் சகோதரர் அலி அகீல் இருக்கிறார் இல்லையா, அவர் வித்து விட்டார். அவர் அப்ப காஃபிரா இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன இஸ்லாமிய சட்டத்தை பேண போறாரு, அவர் வேற யாருக்கோ வித்து விட்டாரு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையோடு சொன்னாங்க, நமக்கு என்ன அந்த வீட்டை விட்டா வச்சிருக்கிறாங்க, அகீல் தான் எல்லாத்தையும் சொத்தை பூரா வித்து விட்டாரு. அப்போ மக்கால வீடு கிடையாது, வீட்டை இழந்தாங்க இல்லையா? சொந்த ஊரை விட்டு வேற வீட்டுக்கு போனாங்க, வேற ஊருக்கு போனாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த கஷ்டத்தை அனுபவிக்கல, ஆனாலும் அவர்கள் நிறைவான மன நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. இந்த உலகத்துல அழிவில்லாத வாழ்க்கை வாழலாம், மரணம் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் கொடுக்கப்பட்ட ஒரே மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கலங்க. வேற யாருக்கு? மற்ற நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் என்ன சாய்ஸ் கொடுப்பான்னு சொன்னா, உங்களுக்கு உயிரை இப்போ வாங்கட்டுமா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறீங்களா? அப்படிதான் அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான். எல்லா நபிமார்கள்ட்டையுமே மலக்குல் மௌத் முதல்ல போய் கேட்பார், உங்க உயிரை வாங்கட்டுமான்னு சொல்லி. மற்ற எல்லா நபிமார்களுக்கு தான், இது சாதாரண மனிதர்களுக்கு இல்லை. சாதாரண மனிதர்கள்ட்ட கேட்டால் என்ன ஆகிறது? எல்லா நபிமார்களுக்கு மட்டும் அப்படி போய் கேட்கப்படும். அப்படிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை அடிச்சு விட்டார் கன்னத்தில். ஏன்னா மலக்குல் மௌத்து மனித ரூபத்தில் வந்தார், மலக்கா வரல. மலக்கா வந்தால் மலக்குக்கு எது கண்ணம், ஒரு ரெக்கையாக தானே இருக்கும் அவருக்கு. மனித ரூபத்தில் வந்தார். யார்? மலக்குல் மௌத். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால ஜிப்ரீல் எப்படி வந்தாங்க? மனித ரூபத்தில் வந்தாங்க. ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவிய்யா, மனித ரூபத்தில் வந்தாங்க. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு யாரும் அனுமதி கேட்காம உள்ள வந்துட்டாரு. அனுமதி கேட்காம வந்தவரை கண்ணையை குத்தலான் இருக்குது, அடிச்சு விட்டாங்க. அப்போ மலக்குல் மௌத்து மற்ற நபிமார்கள்ட்டையும் அனுமதி கேட்பாங்க, எவ்வளோ நாள் இருக்க விரும்புறீங்கன்னு சொல்லி. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னா, அப்படியா இன்னும் கொஞ்ச நாள் வாழணுமா? எவ்வளோ காலம் வாழணும்? ஒரு பசுமாட்டில் கை வைங்க, சரிங்களா? உங்கள் கை அது எவ்வளோ, அந்த காலத்தில் கொஞ்சம் விரல்லாம் நீளமாக தான் இருக்கும். காலங்கள் ஆக ஆக மனித படைப்பு சுருங்கிக்கிட்டே வந்திருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் இருந்தாங்க, 60 முழம் இருந்தாங்க. ஹதீஸ் புகாரில் இருக்குது. அடுத்தடுத்த காலங்களில் மனிதனுடைய படைப்பு சுருங்கிக்கிட்டே வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை விட உயரமாக தானே இருந்திருப்பாங்க, கை பெருசாக தான் இருந்திருக்கும். உங்களுடைய கை விரல்கள் எத்தனை முடியில படுதோ அத்தனை முடி, அதை எண்ணிக்கங்க, உலகத்தில் அவ்வளோ வருஷம் இருப்பீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டான், அதுக்கப்புறம் மௌத்து தான், அப்போ இப்பயும் வாங்கிக்கன்னு சொல்லிட்டான். இதான் மற்ற நபிமார்களுக்கு. ஆனால் பெருமானாருக்கு வழங்கப்பட்ட விருப்பம் என்ன தெரியுமா? உலகத்தில் நிரந்தரமாக இருக்கலாம் அல்லது என்ன சந்திக்கலாம். நிரந்தரமாகங்கிற வார்த்தை வருது. உலகத்திலேயே நிரந்தரமாக மௌத்து இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஒரு மனிதருக்கு கொடுத்தான் என்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மட்டும்தான். ஆனால் அவங்க எதை தேர்ந்தெடுத்தாங்க? அர் ரஃபீக் அல் அலா, மேலான நண்பனாகி அல்லாஹ் உன்னுடைய சந்திப்பையே தேர்வு செய்கிறேன், போதும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனி ஒன்றை சந்திக்கணும் என்று தான் விரும்பினான். அப்போ நபிமார்களுடைய வாழ்க்கையும் கஷ்டங்களும் சிரமங்களும் நோய்களும் நிறைந்தது. ஆனால் அவங்க நிம்மதியாக தான் வாழ்ந்தாங்க. அப்போ நிம்மதிங்கிறது வெறுமனே பணம், வெறுமனே வசதி, வெறுமனே பங்களான்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கிறதுனால அது இல்லாதவன்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். ஆஹா என்ற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான நிம்மதி இழப்பு. எனவே நிம்மதிங்கிறது உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு பூரிப்பு தான். உங்கள் உள்ள நிம்மதியாக இருக்கணும்னா 5 காரியங்களை கடைபிடிக்கணும். உலமாக்கள் நிறைய சொல்லுவாங்க, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 1 சபுர், பொறுமை இருந்தால்
அப்போ நோய் வந்தாலும் கவலைப்பட மாட்டான், வறுமை வந்தாலும் கவலைப்பட மாட்டான், பொறுமை. ரெண்டாவது தொழுகை, இது ஒவ்வொன்றையும் விவரிக்கும், எனக்கு நேரம் இல்லை. தொழுகை. மூணாவது என்ன? துஆ. நாலாவது தர்மம். அஞ்சாவது திலாவத்துல் குர்ஆன். இந்த 5 அமல்களை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஷரஹு சத்ர், அல்லாஹ் மன நிம்மதியை கொடுப்பான். மனது எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். எந்த நிலையிலும் நாட்டில் அது நடக்குது இது நடக்குது எதற்கும் அவர் பயப்பட மாட்டார். அத்தகைய ஒரு நிலைக்கு பேர் தான் உலகத்தில் சந்தோஷ நிலை. எனவே உலகத்தில் கஷ்டம் இல்லைன்னு கிடையாது, கஷ்டம் சொர்க்கத்தில் மட்டும்தான் இருக்காது, அங்கே தான் எந்த சிரமமும் இருக்காது. இந்த உலகம் கஷ்டத்தோடு வாழக்கூடிய உலகம்தான். இந்த உலகத்தில் சிரமங்களை சந்திச்சு தான் ஆகணும். இந்த உலகங்கிறதே முஜாஹதா தான், போராட்டம். நாம் 4 எதிரிகளோடு போராட வேண்டி இருக்குது. இந்த துனியாவே எதிரி, அதோடு போராடணும். நம்ம நஃப்சு ஒரு எதிரி, அதோடு போராடணும். மன இச்சைகள்ங்கிற எதிரி, அதோடு போராடணும். ஷைத்தான்கிற எதிரி. இந்த எதிரிகளோடு யார் போராடுறாங்களோ வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நாம் அவங்களுக்கு எல்லா பாதையும் லேசாக்குவோம். இல்லாமல் அல்லாஹ் வாழ்க்கையின் உண்மையான நிம்மதி என்ன என்கிற விளக்கத்தை எல்லாம் நமக்கு தந்தல்வானாக. அவன் அளித்திருக்கிற வாழ்க்கையை பொருந்தி கொண்டு அதையே நிறைவாக எண்ணி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. எல்லா வகையான சோதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.